அங்கே நில்றா. காலை ஒரு அடி உள்ள எடுத்து வச்சினா காலை வெட்டிடு வேண்டா. ஆமா, என்ன வந்து கலாட்டா பண்ணியாமா? ஆமா, நல்லதில்ல. என் கோபம், என் பிடிவாதம், என் குணம் எதுவுமே நல்லதில்ல. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் தான். இங்க பாரு கவுண்டரு, அது எதுக்குமே உதவாத ஒரு இடம். அதனாலதான் அந்த மண்ணு எல்லாத்தையும் நான் கொண்டு போக முடிவு பண்ணிருக்கேன். உன்கிட்ட யாரா சொன்னது அது எதுக்குமே உதவாத ஒரு இடம்னு? ஊர் மக்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு புனிதமான இடம்டா அது. நீ எதுக்கு ஊரை பத்தி கவலைப்படுற? உனக்கு வேணும்னா ஒரு பங்கு கொடுத்துறேன், வாங்கிக்கோ. பங்கா? டேய், பாவப்பட்ட அந்த பணத்தை வாங்கி சாப்பிடுற பரம்பரையில நான் பிறக்கலடா. அப்போ வேண்டானா வாய முடிட்டு சும்மா இருயா. அதை விட்டுட்டு என் வழியில மட்டும் குறுக்க வந்துடாத. நான் பில்டருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் வாக்கு தவற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏய் கிழவா, என்ன கோபப்படுத்தாத. இன்னும் 10 வருஷம் வாழ போற உனக்கு இப்பவே என்ன உனக்கு யமனாக்கிடாத. எங்க அக்கா கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்தீனா, என் வழியில குறுக்க வந்தவங்களை புதைச்சா மாதிரி உன்னையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவேன். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணுமா இல்ல துடிதுடிச்சு சாகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அக்கா, என்னக்கா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? உன் புருஷனுக்கு புத்திமதி எடுத்து சொல்லு. இல்லன்னா கொலை பண்ணிடுவேன். எதுக்கு பயந்து போய் முதுக காட்டிட்டு நிக்கிற? தைரியம் இருந்தா திரும்ப. என்ன சொன்ன? கொலை பண்ணிருவியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இவங்கள ஒரு தடவை தொட்டு பாரு. என்னோட அப்பா உன்னை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சா கால் இருக்காது. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கணும்னு நினைச்ச உன் தலை இருக்காது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரத்தத்தை குடிக்காம விடக்கூடாது. உன்னோட ஹிஸ்டரி, உன்னோட கேரக்டர் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பொண்ணு, அத மறந்துடாத. மீசை இருந்தா மட்டும் ஆம்பளையா ஆயிட முடியாது. தவரம்னே, இது ஏன் ஊரு. நாய்க்கு இருக்கிற இடம் தான் ஊரு, ஆனா புலிக்கு போற இடமெல்லாம் ஊரு. என்கிட்ட பண பலம், அதிகார பலம்னு எல்லாமே இருக்கு. எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. பணம் எப்ப நம்மள விட்டு போகும், மக்கள் எப்ப நம்மள விட்டு போவாங்க, அதிகாரம் நம்ம கையை விட்டு எப்ப போவோம்னு யாருக்குமே தெரியாது. என்ன வாய் அடிச்சு போய் நிக்கிற? பேசுறது மறந்து போயிடுச்சா? டூப்ளிகேட், உன் பேச்ச கேட்டு அவங்க வேணா மயங்கலாம். அவங்கள ஏமாத்துன மாதிரி என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. அவங்க சொத்தை அபகரிக்க நீ வந்திருக்கன்னு அவங்களுக்கு எப்ப தெரியுதோ அவங்க நாண்டுகிட்டு செத்துருவாங்க. உன்னையும் ஊர்க்காரங்க போட்டு தள்ளிடுவாங்க. அத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ மட்டும் என்னை எதிர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, முதல்ல போக போறது உன் சிரிப்பு, அதுக்கப்புறம் நிம்மதி, கடைசியில உன்னோட உயிர். நீ சிரிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. நீ செத்ததுக்கு அப்புறம் பாக்குறவங்க சிரிச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்வாங்க. சும்மா கத்தாத நரசிம்மா, என் பேரு நந்தினி. என் வழியில வந்தா கொன்னுடுவேன். கிளம்பு கிளம்பு. ஏய் இருடி, உன்னை நான் பாத்துக்கிறேன். கிளம்புன்னு சொல்றல. வாங்கடா வாங்கடா போலாம். யாருப்பா அவன்? அவன் ஒரு ராட்சசம்மா, ராட்சசன். முறைன்னு பார்த்தா அவன் உனக்கு தாய் மாமம்மா, எனக்கு மச்சான் முறை, என்னுடைய தங்கச்சி புருஷம்மா. அவனா? ஆமாமா, என்னத்த பண்றது சொல்லு.
ஒண்ட வந்த பிடாரி ஒண்ணு ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் அவன் இங்க வந்தான். அவ வேலை கேட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாமா. சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி அம்மாய்க்கு யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாமா. என் தங்கச்சிக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாமா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிற சொத்தையும் பறிக்க பாக்குறாமா அவன். அப்பா எறும்பு கட்டின புத்துல பாம்பு வந்து உக்காந்துகிட்டு இது ஏன் வீடுன்னு சொல்லுச்சான். சரியா சொன்னம்மா நீ. அதுக்கு இல்லம்மா, அந்த ராட்சசம் பார்வை ஓ மேல பட்டிருக்கே, இனி என்ன பண்ண போறானோ அந்த பாவி. அம்மா, இந்த ஜென்மத்துல உங்க பொண்ணால 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா அவன் சாவா. அதே கெட்டது நடக்கணும்னா நான் சாவேன். கவுண்டரே, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அந்த நந்தினிய நீங்க மாரப்ப கவுண்டர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவ மாரப்ப கவுண்டர் பொண்ணு தானே? ஏன் கவுண்டர், அவ அந்த ஆள் பொண்ணு இல்ல. அப்ப அவ யாரு? அவ டூப்ளிகேட். ஒரிஜினல் இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா அப்பா, எனக்கு காசு கொடுங்க, சாப்பிட ஏதாவது வாங்கணும். இங்க பாருமா, முதல்ல சாமி கும்பிடணும், அப்புறம் தான் சாப்பிடணும். சாமி கும்பிடு. நீங்க தானே சொன்னீங்க குழந்தைங்க சாமின்னு. கொடுங்க. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. இந்தாமா, தீபார்த்தனை பண்ண போறாங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துருன்னா. நந்தினி இந்த வம்சத்தோட வாரிசா? என்னம்மா வேணும்? முறுக்கு கொடுங்க. நந்தினி செல்லம், என்ன பண்றீங்க? மாமா, நீயும் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறதுக்கு வந்தியா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நந்தினி செல்லம் தான் வேணும். இங்க பாரு, இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டா வயிறு தான் வலிக்கும், சரியா? அதோ அந்த கடையில சாக்லேட்டு, பப்பர மிட்டாயி, கடலை மிட்டாயி எல்லாம் வாங்கி தரேன். சரி மாமா. மாமாக்கு ஒரு முத்தா கொடு. அடடடா, செல்ல குட்டி, போலாமா? இது வேண்டாம், வா. மாமா, ஏன் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வர? ஓ அதுவா, ஒருவேளை உனக்கு பசிச்சு நீ பூஜைக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டன்னா உன்னை எல்லாரும் திட்டுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? சொல்றேன், வா. சொல்றேன். நந்தினி குட்டிக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, சாக்லேட்டு. ஐயோ, இப்ப பிரிக்க கூடாது, யாராவது பார்த்தா உன்னை திட்டுவாங்க. அதனால வா 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 வா, இதுக்குள்ள மறைஞ்சுகிட்டு நீ சாக்லேட் சாப்பிட்டீனா யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் யாராவது வராங்களான்னு வெளியே நின்னு பாக்குறேன். சரி மாமா. செல்லக்குட்டி, சாக்லேட் உனக்கு பிடிக்கும்ல? இப்போ திரும்பி நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே சாக்லேட் சாப்பிடுமா. திரும்ப 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 திரும்ப. சரி மாமா. வம்சத்தோட வாரிசு அழிஞ்சு போச்சு. இனிமே அந்த மாரப்ப கவுண்டரோட மொத்த சொத்து பத்துக்கும் நான் ஒருத்தன் தான் வாரிசு. அந்த மண்ணு கான்ட்ராக்டர் கிட்ட லோடு அனுப்புறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். என்ன பண்றது? நான் பண்ற எல்லா வேலைக்கும் இந்த டூப்ளிகேட் வேற வந்து தடையா நின்னு தொலைறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்.
ஹலோ டாடி. ஹலோ தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டதை ஜீரணமாக்குறேன், ஜீரணமானதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா என் புள்ளையா பிறந்து இந்த வேலை பார்க்க கூடாது. வேற என்ன பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வா, வேட்டையாட வேண்டியிருக்கு. வேட்டையாடணுமா? ஆமா. ஓகே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே மெதுவா மெதுவா போங்க. எதுக்கு நான் எங்க நிறுத்தின? அட என்ன பாக்குறாரு? அண்ணா இந்த கலர்ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த கலர் கிளாஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். தம்பி பாத்தியா என் அழகு தேவதைய எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறான்னு? அண்ணா இவ்வளவு நாள் ஆகியும் அவ அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல. என்ன கண்டுபிடிச்சிடலாம்டா, கண்டுபிடிச்சிடலாம். டேய் நீ என்ன பாக்குற? டேய் அவ உனக்கு அண்ணிடா, அப்படியே அண்ணாந்து பாரு. பாத்துட்டே இருறேன். அங்க நானும் அவளும் சேர்ந்து ஒரு டூயட் சாங் ஆடுற மாதிரி நினைச்சு பாடுறா. வாவ் வாவ் சூப்பர்ண்ணே. சூப்பர்ல சூப்பர்ல சூப்பர்ல. என்ன டான்ஸ் தெரியுமா? எப்படி இருந்து சொல்லுடா. ஐயோ உண்மையை சொல்லுடா. பணம் உங்களை தான் ஆரம்பத்திலே துரத்தி விட்டாங்களே. அடிக்காதீங்க அண்ணே. அவ பின்னாடியே போய் அவ அட்ரஸ கண்டுபிடிக்கலாம். வாங்கண்ணே. காணோடா. எங்க போனா இவ? மாயமாயிட்டாளே. என்னடா அது பீர்ல கிக்கே இல்ல? அது டூப்ளிகேட்டா இருக்கும் தல. இது யாரா? நம்ம ஊர்ல ஜட்டி பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியா இருக்கு. கம் ஆன். ஹேய் வில்லேஜ் பியூட்டி, யாரடி நீ ரோஜா பூவே, என்னடி உன்னோட பேரு? பாவம் ஊமை போல இருக்கு தல. நல்லதா போச்சுடா. நம்ம என்ன பண்ணாலும் இவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. ஹலோ என் கூட வரியா? பாஸ் எங்க கூடன்னு சொல்லுங்க பாஸ். சரிடா சரிடா எங்க கூட. ஹேய் இங்க பாரு, எங்க கூட வந்தன்னு வெச்சுக்கோ, எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன புரியுதுல்ல? வாட் யூ சே பியூட்டி? இந்த விளையாட்டுல தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான். சூப்பரா சொன்னடா. गाइस இது பப்ளிக் பிளேஸ். சோ இங்க ஆளுங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். சோ லெட்ஸ் கோ தேர். வாவ்! வாங்கடா வாங்க வாங்க. பாஸ் யார் பாஸ் ஃபர்ஸ்ட்? நான் தானே கேப்டன். சோ நான் தான் ஓபனர். அதெல்லாம் முடியாது. நான் போவேன். எல்லாரும் வாங்க. சூப்பர். ஹேய் டேய் ஃபுல் மீல் சாப்பிட ரெடியா இருக்கடா. படுக்கடா.
பொண்ணுங்க எப்பவும் நெருப்பு மாதிரிடா. மேல கை வச்சா பொசுங்கிடுவீங்க. இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கொன்னுடுவ.